அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5இல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி, 7இல் செவ்வாய், அஷ்டமத்தில் சூரியன், 9இல் புதன் சுக்கிரன், 10இல் குரு, லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். 6இல் சனி, லாபஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஒரு அற்புதமான அமைப்பு. அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிப்பீர்கள். புதன் சுக்கிரன் 9இல் சஞ்சரிப்பதால் எதிலும் சிறப்பாக செயல்படுவீர். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ராசிக்கு 7இல் செவ்வாய், 8இல் சூரியன் இருப்பதால் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கௌரவம் பார்க்குதல் கூடாது. துலாம் ராசிக்கு 7இல் செவ்வாய் சில நேரங்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு உண்டு. அஷ்டமத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதால் உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு லாபம் பெருகும். தொழில் வளம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சுமை இருந்தாலும் எவ்வளவு பெரிய வேலை கொடுத்தாலும் தாங்கள் திறமையாக செய்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் மேம்படுவர். நன்கு படிப்பர். உயர் கல்விக்காக வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம். சிலர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசிக்குரிய சுக்கிரனும் புதனும் இணைந்து இருப்பதால் மனதிற்கு இதமான நிகழ்வுகள் நடக்கும். பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. தந்தை வழி உறவுகள் மகிழ்ச்சி அளிக்கும். முன்னோர்கள் சொத்து உங்கள் கைக்கு வரும். புது வீடு கட்டி குடிபோக நினைப்பவர்களுக்கு நல்ல காலம் இது. லாபாதிபதி சூரியன் அஸ்தமத்தில் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சிலருக்கு ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். அடிக்கடி அஜீரண கோளாறு உண்டாகலாம். கண் உபாதை வரலாம். கண்களை நன்றாக பரிசோதித்துக் கொள்ளுங்கள். 10இல் குரு இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கையாளும் போது கவனமாக கையாளுதல் வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.